அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி ராஜாபாபு, திட்ட ஒருங்கிணைப்பாளர், வேளாண்மை அறிவியல் நிலையம், சிறுகமணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நமது வேளாண்மை அறிவியல் நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகிற வேளாண்மை அறிவியல் நிலையம். இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் தமிழ்நாட்டில் முதலில் தொடங்கப்பட்ட வேளாண்மை அறிவியல் நிலையமாகும். இது 1977ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள நாவலூர் புட்டப்பட்டு கிராமத்தில் குமரப்பெருமாள் வேளாண்மை அறிவியல் நிலையம் என்ற பெயரில் தொடங்கி திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு சேவைகளை செய்து கொண்டு வருகிறது. பின்பு 1993ஆம் ஆண்டு நமது சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலைய வளாகத்துக்கு இந்த வேளாண் அறிவியல் நிலையம் மாற்றப்பட்டது. நமது வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 14 வட்டாரங்களுக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறது. வடக்கே உப்புலியாபுரம் வட்டாரம் முதல் தெற்கே மருங்காபுரி வட்டாரம், அதே மாதிரி கிழக்கே புள்ளம்பாடி, இங்கே மேற்கே தொட்டியம் வரை பறந்து விரிந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 14 வட்டாரங்களுக்கும் வேளாண் அறிவியல் நிலையம் சேவை செய்து கொண்டது. இதனுடைய மழை அளவுன்னு பார்த்திங்கன்னா சராசரியான மழை அளவு 818 mm ஆகும். அதே மாதிரி மண் பார்த்திங்கன்னா செம்மண் கரிசல் மண் சிறந்த மண்ணாக இங்கே இருக்கிறது. அதே போல் நமக்கு பார்த்திங்கன்னா முக்கிய பயிர்கள்னு பார்த்திங்கன்னா நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை, அதே மாதிரி நெல் தரிசில், உளுந்து, பருத்தி இது போன்ற பயிர்கள்லாம் ஒரு முக்கிய சாகுபடி பயிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நமது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 70% மக்கள், அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா 70 பேர் விவசாயத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 1.5 லட்சம் ஹெக்டேர் விவசாய பரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் 1 லட்சம் ஹெக்டேர் தண்ணீர் பாசனம், அதாவது ஆற்று பாசனம், கிணற்று பாசனம், குளத்து பாசனம், போர்வெல் இதை கொண்டு விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றனர். மீதமுள்ள ஒரு சுமார் சராசரியாக ஒரு 50,000 ஹெக்டேர் மானாவாரி மழையை நம்பி சாகுபடி செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ இதான் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட அமைப்பு. இப்போ நமது வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரையில் இதனுடைய முக்கிய பணிகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்படும் புதிய ரகங்களையும் தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளிடம் கொண்டு செல்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. குறிப்பாக முன்னிலை செயல் விளக்கத்திடல், அதே மாதிரி தரமான விதைகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொடுப்பது, அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளை அவ்வப்போது வழங்குவது போன்ற பணிகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் 6 வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் உள்ளார்கள். அவர்கள் விதை தொழில்நுட்பம், அதே மாதிரி பூச்சியல், மண்ணியல், அதே மாதிரி மரபியல், அதே மாதிரி உணவு பதப்படுத்தியல், உளவியல் போன்ற துறைகளின் கீழ் வல்லுநர்கள் உள்ளார்கள். ஸோ அவர்கள் நம்ம விவசாயிகள் அவ்வப்போது கேட்கப்படும் சந்தேகங்கள், விளக்கங்கள், தொழில்நுட்பங்களுக்கு விவசாயிகளிடம் கொண்டு சென்று விளக்கி கொண்டு வருகின்றனர். நமது வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பாக நிறைய மாதிரி செயல் விளக்க திடல்கள் உள்ளன. இந்த செயல் விளக்க திடல்களுக்கு பார்த்திங்கன்னா நமது பல்கலைக்கழக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகள் இதை பார்த்து பயன்பெறுகிறார்கள். அதே போல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கண்டுணர்வு சுற்றுலாவாக இங்கே நிறைய விவசாயிகள் வருகிறார்கள். அவர்களும் இந்த மாதிரி செயல் விளக்க திடல்களை பார்த்து பயன்பெற்று சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக நமது வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா மாதிரி நாற்றாங்கால், இது ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு 6000 செடிகள் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி நாற்றாங்கால் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு மாதிரி நாற்றாங்கால், காளான் வளர்ப்பு மாதிரி திடல் இருக்கிறது. தேனீ வளர்ப்பு, அசோலா வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, பரண்மேல் ஆடு, அதே மாதிரி கோழி வளர்ப்பு, ஒருங்கிணைந்த பண்ணையம், அதே மாதிரி இந்த தீவன வங்கி, ஃபாடர் பேங்க் என்று சொல்லக்கூடிய தீவன வங்கி, வீட்டு தோட்டம், அதே மாதிரி அடர் நடவு முறையில் கொய்யா சாகுபடி, அடர் நடவு முறையில் எலுமிச்சை சாகுபடி போன்ற மாதிரி திடல்கள்லாம் விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் உள்ளன. அது மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மீன் வளர்ப்பு அதையும் ஒரு முக்கியமான ஒரு இதாக செயல்படுறது. அதே மாதிரி அசோலா வளர்ப்பு, குறிப்பாக நமது இப்போ பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே இந்த மூலிகை சாகுபடி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது.
இதுக்கு வந்து பல்வேறு பகுதியிலிருந்து நம்ம நிலையத்துக்கு வந்து பயிற்சிக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நோக்கங்களை உறுதி செய்யும் வகையாக வந்து இங்கே வந்து ஒரு மூலிகை தோட்டம் வந்து வச்சுருக்கோம் வந்து. அது இல்லாமல் வந்து வரக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொருவருக்குமே வந்து மூலிகை செடிகளை வந்து நம்ம வந்து பல்கலைக்கழக விலையில் வந்து வழங்கி வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி மூலிகை சாகுபடி பற்றிய பயிற்சிகளையும் நாம் வந்து அவ்வப்போது வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நம்மளுடைய வேளாண் அறிவியல் நிலையத்தில் செயல்படக்கூடிய மாதிரி விளக்க திடல்கள். குறிப்பாக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரை மற்ற வேளாண் அறிவியல் நிலையங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எவ்வாறு செயல்படுகிறது என்றால், இப்போ இங்கே வந்து இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இப்போ போயிட்டுருக்கு. வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய விவசாயிகள் வந்து அங்கக விவசாயம், இயற்கை விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கை விவசாயத்தை பற்றி வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த பயிற்சியின் மூலம் வந்து இயற்கை சார்ந்த இடுபொருட்கள் நம்ம இதிலே வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், திரிஜி கரைசல், அப்புறம் தேர்மோர் கரைசல் போன்ற கரைசல்களை தயாரிக்கிறார்கள். இந்த தயாரிக்கப்பட்ட கரைசல்களை எவ்வாறு விற்பது என்று அவர்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது. இதை தவிர்க்கும் பொருட்டு ஒவ்வொரு மாதமும் நாம் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு சந்தை ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த சந்தையின் மூலம் விவசாயிகள் வந்து அவர்கள் தயாரிக்கப்பட்ட இயற்கை இடுபொருட்களையும் யாரெல்லாம் இயற்கை இடுபொருளை வாங்க வேண்டும் என்பவர்களும் இங்கே ஒரு சந்தை மாதிரி ஒரு சந்தையை வந்து ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த சமயத்தில் நமக்கு வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகளும் நமது வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கலாம். அதே போல் நமது வேளாண் அறிவியல் நிலையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பெரிய பெரிய பலகைகள், தகவல் பலகைகள், தொழில்நுட்ப பலகைகள் ஒவ்வொன்றை பற்றியும் வீரியமான நாற்றுக்கு விதை அமிர்தம், மண் பரிசோதனை, அசோலா வளர்ப்பு, கரும்பு ரகங்கள், நெல்லில் பூச்சி கட்டுப்பாடு, நோய் கட்டுப்பாடு போன்ற தகவல் பலகைகள் தொழில்நுட்பங்களை வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தில் வைத்துள்ளோம். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் எளிதில் புரிந்து கொள்ளப்படியாகவும் இருக்கிறது. மூன்றாவது, நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள 14 வட்டாரங்களுக்கும் தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமும் தினம் வேளாண் சார்ந்த செய்திகள், மழையளவு, புதிய தகவல் தொழில்நுட்பங்களை அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக நாம் விவசாயிகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அதன் மூலம் தினந்தோறும் என்னென்ன பயிற்சிகள் நாம் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் கொடுக்கிறோம், பல்கலைக்கழகத்தில் உள்ள புதிய தொழில்நுட்பங்கள் என்ன, அதை பற்றி எல்லா தகவல்கள்லாம் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கொண்டு நாம் வந்து விவசாயிகளிடம் எளிதில் வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பணியாகும். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே சீடு ஹப், விதை குழுமம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வந்து இதில் மூலம் வந்து விவசாயிகளுக்கு தரமான விதை உற்பத்திகளை விவசாயிகள் மூலமாகவே வந்து உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான இதாகும். அதேபோல் நமது தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 2 பயிற்சிகள் வந்து 25 நபர்களுக்கு கடந்த 26 நாளாக 2 பயிற்சிகளை கொடுத்துள்ளோம். ஒன்று அங்கக இடுபொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி, அதற்கு அடுத்த பயிற்சி வந்து நர்சரி உருவாக்குதல் பயிற்சி. இந்த பயிற்சியின் மூலம் எங்களிடம் 50 பேர் வந்து பயிற்சி பெற்று தொழில் முனைவோர்கள் ஆகியுள்ளனர். ஸோ இவர்கள் வந்து நமக்கு வந்து நீங்கள் பின்னாடி பார்க்கலாம், ஒரு 15,000 நாற்றுக்கள், நம்ம மரச்செடிகள், பூச்செடிகள், அலங்கார சாவடிகள், மூலிகை தாவரங்களை அவர்களே உற்பத்தி செய்து நமக்கு வந்து வழங்கியுள்ளார்கள். இதுவும் வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணிகளில் வந்து ஒரு முக்கிய பணியாகும். அதே மாதிரி மண் பரிசோதனையை வந்து ஊக்குவிக்கும் விதமாக அவ்வப்போது மண் பரிசோதனை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஆங்காங்கே நடைபெறும், பல்கலைக்கழகம் மூலம் ஆங்காங்கே நடைபெறும் வேளாண் சார்ந்த மாநாடுகளில் பங்கேற்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளையும் நாம் வந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம ரோட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன் ஸ்டாப் ஒன் ஷேல் அப்படிங்கிற ஒரு கடையில் எல்லா இடுபொருட்களையும் நாம் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்தவரையில் பல்வேறு இடுபொருட்களை வந்து நம்ம வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு மண்புழு விற்பனை செய்கிறோம், பஞ்சகாவியா விற்கிறோம், அதே மாதிரி திரிஜி கரைசல் விற்கிறோம், அசோலா விற்பனை செய்கிறோம், அதே மாதிரி ஆடு விற்கிறோம், கோழி விற்கிறோம். அதே மாதிரி பயிர் பூஸ்டர்ஸ்கள் குறிப்பாக வந்து நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் நிறைய விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ நெல்லில் வந்து நெல் புழும், இந்த சம்பா பட்டத்துக்கு பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து பதர்கள் வந்து நிறைய உருவாகும். இந்த பதர்கள் உருவாவதை குறைப்பதற்காகவே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பயிர் வினையியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நெல் புழும் வந்து பூட்டை பருவத்தில் ஏக்கருக்கு 2 கிலோ
200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்குமாறு வந்து விவசாயிகளுக்கு பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற விவசாயிகள் வாங்கி கொண்டு பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6 முதல் 7 மூட்டை விவசாயிகளுக்கு அதிகமாக கிடைக்கிறது. அதேபோல் முக்கியமான பயிர்களில் வந்து மகசூலை அதிகரிக்கக்கூடிய பல்ஸ் ஒண்டர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தென்னையில் குறும்பை உதிர்வை கட்டுப்படுத்தக்கூடிய தென்னை டானிக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பருத்தியில் மகசூலை அதிகரிக்கக்கூடிய பருத்தி ப்ளஸ், மக்காச்சோளத்தில் மகசூலை அதிகரிக்கக்கூடிய மக்காச்சோளம் மேக்சிமம், அதே மாதிரி கரும்பில் மகசூலை அதிகரிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டர் போன்ற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரபலமான பயிர் பூஸ்டர்களையும் வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியின் மூலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த விவசாய பெருமக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து எந்த நேரத்திலும் கேட்கலாம். அதேபோல் நாங்கள் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்துக்குரிய வழங்கக்கூடிய பயிற்சிகள் மற்றபடி இங்கே கூடிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை அவ்வப்போது அகில இந்திய வானொலி நிலையம் மூலமும் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் 6:35 அகில இந்திய வானொலியில் நமது வேளாண் அறிவியல் நிலைய செய்திகள் வந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்ட மக்கள் வேறு ஏதேனும் உங்களுக்கு வேளாண் சார்ந்த சந்தேகங்கள் இருந்தால் வேளாண் அறிவியல் நிலையத்தை நீங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.